ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த அந்த நேரத்துக்காக நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்கள் எங்களை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபையாய் ஜெபிக்கிறோப்பா. நீர் கர்த்தாவே அடியனை மறைத்து நீர் இடிவிடவன்மாய் ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் பேசும், நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே நாம் புதிய ஆண்டை ஆரம்பித்தோம். இலக்கை அடையும் ஆண்டுக்குள்ளாக நாம் வந்தாலும் இந்த மாதம் இலக்கை நோக்கி நாம் பயணிக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கின்றார்கள் திருச்சபை. அதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14 கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் வாசித்த வேத பகுதியின் மூலமாய் நாம் ஒரு இலக்கை அடைய நாம் ஆயத்தப்படும்படி நம்மை ஆவியானவர் வழிநடத்துவாராக. இன்றைக்கு நாம் வாசித்த வேத பகுதி மற்ற எந்த நற்செய்தி நூலிலும் வரவில்லை, யோவான் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 37 அற்புதங்களை செய்திருக்கின்றார். அதிலே இது ஒரு அற்புதம். ஆனால் யோவான் மட்டும்தான் இதை அவர் குறிப்பிடுகின்றவராய் இருக்கின்றார். இதிலே பார்க்கின்ற பொழுது இலக்கை நோக்கி நாம் பயணிக்க முற்படுகின்ற பொழுது நாம் வாசித்த இந்த நற்செய்தி பகுதியிலே இதை 2 தலைப்புகளிலே நாம் தியானிக்க ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். இலக்கை நோக்கி வியாதியஸ்தன். வியாதியஸ்தன் எதற்காக? அவனுடைய இலக்கு என்ன? அவன் குணமாக வேண்டும். எனவே அவன் போய் பிரஸ்தாபத்தில் இருக்கின்றான். அவனே உடைய இலக்கு என்ன? அவன் சொத்தமாக வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அவனுடைய இலக்கை அறிந்த கர்த்தர் கொடுத்த இலக்கை அவனுக்கு கொடுக்கின்றார் இயேசு. இலக்கை கொடுத்த இயேசு. ஒன்று இலக்கை நோக்கி வியாதியஸ்தன், இரண்டாவது இலக்கை கொடுத்த இயேசு. அன்புக்குரியவரை, நாம் வாசித்த இந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். முன்னால் யூதருடைய பண்டிகை என்று சொல்கின்ற பொழுது நமக்கு தெரியும் அநேக பண்டிகைகள் உண்டு. அப்படி என்றால் நாம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 2 வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகின்ற காரியம், ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகளை என்று சொல்லி பார்க்கின்றோம். பண்டிகை என்பது நம்முடைய கொண்டாட்டத்திற்கு அல்ல, கர்த்தருக்காக நாம் பண்டிகை கொண்டாடுகின்றோம். எந்த பண்டிகை இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடினாலும் அது கர்த்தர் அவர்களை எப்படியாக வழிநடத்தி வந்தார் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடினார் என்று பார்க்கின்றோம். அப்படின்னா நாம் பண்டிகை கொண்டாடுகிறோம் சொன்னால் அது கர்த்தருடைய பண்டிகையாக இருக்கின்றது. இங்கு பார்க்கின்ற பொழுது இதையே தான் யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு பார்க்கின்றோம், பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருக்கிறது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய், ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எந்த பண்டிகை நடத்தாலும் அவர் எருசலேமுக்கு போகின்றவராயிருந்தார். அதனால் அவர் பண்டிகையை ஆசரிக்கின்றவராய் இருக்கின்றார். அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் கூட பண்டிகையை ஆசரிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். பண்டிகை என்பது கர்த்தருடைய பண்டிகை, கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற பண்டிகை, கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்ததை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துகின்ற பண்டிகை. எனவே இந்த பண்டிகையை எல்லாம் நாம் ஒருவேளை நேற்று தினத்தில் நாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடினோம். அதை குறித்து பார்க்கின்ற பொழுது நம்ம என்ன அர்ப்பண ஸ்தோத்திர பண்டிகை, இதையும் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், ஆனால் அது சொல்லுகின்ற பொழுது அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அது நடந்து பெற்ற காலங்கள் வேறு, இது நடைபெறுகின்ற காலங்கள் வேறு. ஒருவேளை அதை நடத்தினாலும் அவர்களுடைய வழிபாடு நம்முடைய வழிபாடு அல்ல. அவர்கள் சிருஷ்டிப்பை வழிபடுகின்றார்கள். நீங்கள் நானுமோ நம்மை படைத்த கர்த்தரை நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம், படைப்பாளரை நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். படைத்த படைப்பு அல்ல, நாம் படைப்பெல்லாம் ஆண்டவர் படைத்தது, படைப்பெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது இந்த உலகத்திலே இருந்திருக்கின்றது. அதிலே தான் படைத்த படைப்பிலே மகுடமாய் மனிதனாகி நீங்கள் நானும் படைக்கப்பட்டிருக்கின்றோம், அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் நானும் எதை செய்தாலும் ஆண்டவருடைய மகிமை விளங்கும்படியாய் நாம் செய்ய அழைக்கப்பட்டவராய் இருக்கின்றோம். 2ஆம் வருஷத்திலே பார்க்கின்ற போது எபிரேய பாசத்திலே
பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டங்கள் உண்டு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 2016ஆம் ஆண்டு அங்கு சென்ற பொழுது இதை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது. இன்றைக்கும் இருக்கின்றது. என்னால் நாம் கீழே இறங்கி போய் அதை பார்க்கணும். எதுனா ஏன்னா இப்போ நம்ம ரோடு எப்படி போட்டு நம்ம வீடு கீழே போயிருக்கு, அதே மாதிரி தான் அங்கேயும் எருசலேமில் எல்லா வீதிகளும் மேலே போயிட்டு 30 படி 40 படி இறங்கி போடாதான் லாசர் கல்லறை பார்க்க முடியும். அப்படியாக தான் இன்றைக்கும் அது இருக்கின்றது. ஆனால் அந்த மண்டபம்லாம் இதாகி எல்லாம் உருக்குலைந்து, ஆனால் இன்றும் தண்ணீர் கிடைக்கிறதா இருக்கின்றது. அப்படினால் அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இங்கே பார்க்கிற பொழுது ஆட்டு வாசல் எப்படி நம்ம மதுரைக்கு எப்படி இருக்கு? வடக்கு வாசல், தெற்கு வாசல், மேல வாசல், கீழே வாசல், அப்படியாக அங்கேயும் இருக்கின்றது. இது நெகேமியாவை நீங்கள் படித்து வாசித்தீர்கள் என்றால் நெகேமியாவில் சொல்லப்படுகின்ற 12 வாசல்கள். நெகேமியாவை நீங்கள் வாசிங்கள். அந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்ப்பேன் என்று சொன்னால் ஆட்டு வாசல் அங்கு குறிப்பிடப்படுகின்றது. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வாசலை பார்ப்பேன் என்று சொன்னால் மீன் வாசல். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் பழைய வாசல். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பள்ளத்தாக்கின் வாசல். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே குப்பை மேட்டு வாசல். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஊரணி வாசல். 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே தண்ணீர் வாசல். 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே குதிரை வாசல். 3ஆம் அதிகாரம் 29 கிழக்கு வாசல். 3ஆம் அதிகாரம் 31 மிப்காத் வாசல். 12:39 காவல் வீட்டு வாசல். 8ஆம் அதிகாரம் 16 எப்ராயிம் வாசல். இப்படியாக ஒரு 12 வாசல் அங்கு பார்க்கின்றோம். ஆனால் அதே முதல் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்ற நெகேமியாவில் சொல்லப்பட்ட இடத்துல தான் ஆட்டு வாசல் அருகே. ஆனால் அந்த வாசல் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் அது அறிந்திருந்தார். அறிந்த நிமித்தமாக அவர் வருகின்ற பொழுது அங்கு நடைபெற்ற காரியங்களை பார்க்கின்றோம். 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது, ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தில் அது இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாலும் சொஸ்தமாவான். இது அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை. ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்பி இது பண்ணும்போது நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படினால் நீங்கள் நானும் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அற்புதங்களை செய்கின்ற கர்த்தர். இன்றைக்கும் கூட அவர் அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். அற்புதங்களையும் அதிசயங்களும் நாம் கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். இன்றைக்கும் அற்புதங்களை ஏற்றுக்கொள்ளாத நம்பாத மக்கள் மத்தியிலே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் சிலர் அங்கு பார்க்கும் பொழுது சிலர் அந்த குளத்திலே சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறார்? ஒரு வேதியியல் மருந்து இருந்தது, அதனால இறங்கினோடனே சொஸ்தமாயிட்டாங்க. அப்படி என்றால் இங்கு பார்க்கின்ற பொழுது அப்படி என்றால் எல்லாரும் சொஸ்தமாகப்பட வேண்டும். அந்த தண்ணீரிலே ஒரு மருந்து இருக்கின்றது சொன்னால் எல்லாரும் சொஸ்தப்படும். முதலாவது இறங்குகின்றவர் தான் சொஸ்தமார்கள். எனவே முதலில் இறங்குவர் மட்டும்தான் அதில் குணமடைகின்றார் என்று பார்க்கின்றோம். இரண்டாவது ஒரு மக்களே உள்ளே இறங்கி கலக்கிறாங்க, அதுவும் இல்லை. தேவதூதன் வந்து கலைக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக எல்லா நோயும் குணமாகின்றது. யார் யார் என்னென்ன நோயோடு வந்திருக்கிறார்களோ, முதலாவது யார் இருக்கிறார்களோ அவர் எல்லா வியாதியிலிருந்தும் அவர்கள் விடுதலை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு ஒரு தவறான வழக்கங்கள், தவறான விளக்கங்கள் இன்னைக்கு எங்கும் பரவி கொண்டிருக்கின்றது. வேத புத்தகத்தை வைத்து வேதத்தை புரட்டுகின்ற மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம், நம் ஆராதிக்கின்ற கர்த்தர் அற்புதங்களை செய்கின்றவர். அல்லேலூயா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்ற கர்த்தர். அதனால் அற்புதங்களை செய்கின்ற கர்த்தர். எனவே இதை எல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற விளக்கம் எல்லாம் ஒரு தவறாக இருக்கின்றது. வேதத்திலே கூறப்பட்டு உள்ளதுதான் உண்மையானது என்றால் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவருமாய் பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் ஒன்று என்று எழுதி பார்க்கின்றோம். எனவே இதில் சொல்லப்பட்ட அற்புதங்களை இன்றைக்கு அநேகர் மாற்றி புரட்டி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் நானும் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே உறுதியோடு இருக்க, இலக்கை நோக்கி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க இலக்கு ஒன்று என்ன? அவருடைய சமூகத்திலே நாம் எப்பொழுதும் ஆனந்த கழிப்போடு கூட இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். இன்னைக்கு அற்புதங்களை செய்யாமல் நாம் ஜெபம் பண்ணுவது ஒரு மாய்மாலமான இருக்கும். ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்கிறத விசுவாசிக்கணும், நம்பணும்.
நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ணுவார். நாம் அற்புதத்தை கண்டே ஆக வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலும், நம்முடைய திருச்சபையிலும், நம்முடைய சமுதாயத்திலும் நாம் என்ன மன்றாட்டை ஏறிக்கின்றோமோ, என்ன ஜெபத்தை ஏறிக்கின்றோமோ, என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார், நான் அற்புதத்தை காண்பேன் என்று சொல்லி அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நான் ஜெபிக்கிறது ஒன்றல்ல, ஏதோ வாயில மாய்மாலமான ஒரு வாழ்க்கை அல்ல, ஆண்டவருக்குள்ளாக வாழ்கின்ற வாழ்க்கை, உலகத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல, ஆண்டவருக்குள்ளாக வாழ்கின்ற வாழ்க்கை. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். இவை அன்புக்குரியவர்களே, இங்கு பார்க்கின்ற பொழுது அற்புதங்களை நாம் நம்ப வேண்டும். நான் சொன்ன 37 அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். அதற்கு அநேகர் சாட்சிகள். இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கின்றேன். இன்னைக்கும் அநேகரை ஆண்டவர் குணப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அநேகருடைய கண்ணீரை தொலைத்துக் கொண்டிருக்கின்றார். அநேகர் அவரிடத்தில் வருகின்ற பொழுது அநேகர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு ஆண்டவருக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் நானும் ஆண்டவரோடு கூட நாம் இருக்கின்ற பொழுது அற்புதத்தை பெற முடியும். ஆண்டவரோடு கூட நாம் ஜெபிக்கின்ற ஜெப காரியங்கள் நம் அதிகாலை வேளையிலே ஆண்டவரை நாம் பார்க்கின்ற போது சொல்லுவாங்களே, அதிகாலையில் அவருடைய கிருபைகள் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் நாம் புதிய கிருபைகளை பெற முடியாது அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய பிள்ளை என்பதற்கு நாம் கிருபைகளை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு போதும், நாளைக்கு வேண்டாம் இல்லை, நாளை காலையிலும் அவர் வைத்திருக்கிற கிருபைகளை, இரக்கங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை நாம் பெற்றவர்களாய் இந்த உலகத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். அதற்காக நீங்கள் நானும் அதிகாலை வேளையில் தேவனை தேட வேண்டும். தேவனுடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே இந்த நாளைக்கான எனக்கு கிருபை பாராட்டிருக்கிறப்பா, ஜீவனை கொடுத்திருக்கிறப்பா, உம்முடைய இலக்கை நோக்கி நான் பயணிக்க இந்த நாளில் கர்த்தாவே எனக்கு வேண்டிய ஒத்தாசையை தாரும். நான் பலவீனமானவன், நான் சுகவீனமானவன், நான் ஒன்றுமற்றவன். ஆனால் உம்மால் நான் பலப்படவும், உம்மால் நான் சுகப்படவும் நீர் எனக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை இந்த நாளிலே பொறுமையோடு ஓடத்தக்கதாய் எனக்கு கிருபை தாரும் சொல்லி அதிகாலை வேளையிலே முழங்கால் போட்டு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக அந்த நாள் உங்களுக்கும், உங்களுடைய குடும்பத்துக்கும், திருச்சபைக்கும், சமுதாயத்துக்கும் ஒரு ஆசீர்வாதத்தினாலாக இருக்கும். எனவே அதை நாம் செய்யும்படியாத்தான் ஆண்டவர் இந்த நாளை அழைத்து வந்திருக்கின்றார். இலக்கை நோக்கி வியாதியஸ்தன் போன வண்ணமாக நீங்கள் நான் எப்படிப்பட்ட வியாதியிலே இருக்கின்றோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஒருவேளை சரீர பிரகாரமான வியாதி மட்டுமல்ல, ஆத்ம பிரகாரமான வியாதி. எவ்வளவு மன கிளேசத்தோடு கூட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒவ்வொருவருடைய காரியங்களை பார்க்கின்ற போது நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் அவர்களுக்கு எவ்வளவு மன கிளேசத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. குடும்பங்களிலும், சமுதாயத்திலும், திருச்சபையிலும் இன்றைக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை வியாதி என்பது வியாதி உடம்பு புறமான வியாதி மட்டுமல்ல, குருடனோ செவிடன் என்று சொல்வார்களே, அது மட்டுமல்ல, மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் எப்படியாக இருக்கின்றோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக நாம் செல்லரித்து ஒருவேளை பார்க்குறோம்ல, கேன்சர் வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க படுற பாட்டை நம்ம பார்க்கவே முடியல. அது அந்த ஃபர்ஸ்ட்டில் தெரியாது, ஸ்டேஜ் போயிட்டு கடைசி ஏங்க முன்னுக்கே பார்க்கல, முன்னுக்கே தெரியவே இல்லைங்க, இந்த ஸ்டேஜ் வந்து தான் இருந்துச்சு, அவங்களுடைய நிலைமையை நம்ம பார்க்கிறோமே. அப்படிதான் இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்திலும் நாம் அப்படியாக செல்லரித்து கொண்டிருக்கின்றோம். அது ஒருவேளை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். இந்த நாளிலே நாம் இலக்கை நோக்கி, ஆண்டவரை நோக்கி நம்முடைய நிலையை அறிந்திருக்கின்ற கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி அவருடைய பாதப்படியிலே நாம் அவரோடு சொன்னால் நிச்சயமாக அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், இலக்கை கொடுத்த இயேசு. இலக்கை உன்னுடைய இது என்ன, அங்கே போனால் சொஸ்தமாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரை வாசிக்கலாமே, 6வது வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக விரும்புகிறாயா? கேள்விப்பட்டீங்களா? 38 வருஷம் அவனை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம். குடும்பத்தார் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒருவேளை போய் சோமாவன்னு சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறோம், பார்க்க முடியாமல் விட்டுட்டு அனாதைகளா எத்தனை பேர் இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து விட்டாங்க, இல்லையா எங்கே போனாங்க தெரியல, பார்க்குறாங்க, பார்க்க முடியும்னு பார்க்குறாங்க. ஆனால் டாக்டர் கையை வச்சோன்னே இனிமேல் பார்த்து என்ன விட்டுட்டு போயிடுறாங்க. அதே போல தான் அவனுடைய நிலைமை இருந்திருக்கும். அவன் சொல்லியிருந்த போது அங்கே பார்க்கணும், சொஸ்தமாக குணமடைய விரும்புகிறாயா? அவனுடைய பதிலை எதிர்பார்க்கின்ற கர்த்தர். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கின்றார். நீங்கள் நானும் ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் தான் அமர்கிறோம், ஆண்டவரை தான் நாம் நோக்கி பார்க்கின்றோம். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அவருக்கு தெரியாது.
ஆண்டவர் எல்லாரும் போல வந்து அங்கே பார்க்கின்றார். ஒருவேளை அவன் மட்டும் இருந்திருக்கக்கூடாது, அங்கே எத்தனை பேர்? நிறைய பேர் இருந்திருக்கணும். அதனால சொல்கிறார், எனக்கு முன்னால் ஒருத்தன் போய் இறங்கிடுறான், எனக்கு இறக்கி விட ஒருவரும் இல்லை. அப்படின்னா அநேக மக்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவனுடைய காரியங்களை அறிந்து அவன் 38 வருஷமாய் இப்படிப்பட்ட தேவதூதன் வந்து கலக்குவான், நமக்கு சுகம் கிடைக்கின்ற அந்த ஒரு விசுவாசத்தை பார்த்து குணமடைய விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அம்மனிதன் இயேசுவை பற்றி தெரியாததால் தாமாக அவர் கேட்டார். அவர் குணமாக விருப்பம் வருவதால் அவ்வாறு கேட்டார் என்று பார்க்கிறோம். என்னால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட தெரியும், நம்ம எல்லாருடையதும் தெரியும். ஆனால் ஆண்டவர் நம்மை குணாவுகின்றவராக இருக்கின்றார். நம்ம இன்டர்வியூக்கு போகிறோம், இன்டர்வியூக்கு போனால் எல்லா இன்டர்வியூ ரிட்டன் எக்ஸாம் பார்த்தா சென்டை வாங்குகிறோம், பெஸ்ட் கேண்டிடேட். அடுத்து ஒரு ப்ராக்டிக்கல் வச்சுட்டாங்கன்னா சென்டை வாங்குகிறான், பெஸ்ட் கேண்டிடேட். அப்புறம் வைவான்னு சொல்லி இருப்பாங்க, பார்த்துறீங்களா? நேராக கூப்பிட்டு வச்சு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து கேட்பாங்க. கேட்கிற பொழுது அது சொல்லுகின்ற ஆன்சர், அது சொல்லுகின்ற, ஏன்னா நம்முடைய இதே போல் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவனுடைய காரியங்களை அறிந்திருக்கிறார். தேவதூதனால தான் நமக்கு தண்ணீரில் தான் நமக்கு சுகம் கிடைக்குன்னு அவன் 38 வருஷமாக கிடக்கிறான். அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கு அவர் வந்து கேட்கின்றார். கேட்ட மாத்திரே அவர் கேட்பவர் இன்னார் என்று அறியாதபடி நான் சுகமடைய, அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்? விரும்புகிறேன் யா என்று கேட்டார். அடுத்த வசனம், அதற்கு அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் பார்க்கிறோம். முன்னால் அவனுடைய ஆதங்கன, எனக்கு முன்னால் போய் இறங்கிறாங்க, எனக்கு சான்ஸ் இல்லை, என்னால் முடியலன்னா அவனுடைய இயலாமையே அவன் சொல்லுகின்றான். என்னால் முடியல ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே, எனக்கு முன்னால் போய் இறங்கிறாங்க. அதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. என்னால் முடியும் சொல்லி நாம் எந்த காரியத்தையும் செய்ய அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, ஆனால் உம்மாலும் கூடும். உண்மையில் நான் விசுவாசம் வைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறப்பா, என்னுடைய கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறப்பா. என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, என்னால் என்னுடைய இயலாமையை அவன் எப்படி அறிக்கை செய்தானோ அதே போன்று வந்திருக்கிற நீங்கள் நானும் நம்முடைய இயலாமையை ஆண்டவருடைய திருசமத்திலே முற்றிலுமாக அவருடைய பாதப்படியிலே அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே என்னால் முடியாதப்பா, நான் எல்லாம் முடியவன் அல்ல. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்க மக்களைப் போல நான் இல்லை. என்னை எவ்வளோ மக்கள் என்ன பேசினாலும் ஆண்டவரே உண்மையே நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. உம்முடைய பாதம் ஒன்றே போதும் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலிருந்து வழிகின்ற அந்த செந்நீர் போதும் ஆண்டவரே. அந்த ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கும் ஆண்டவரே. என்னுடைய எல்லா பலவீனங்களையும் நீர் நீக்க வல்லமையுள்ள கர்த்தர். உம்முடைய குருசிலிருந்து வழியும் எல்லா ரத்தமும் என்னுடைய சரீரத்திலே முற்றிலுமாக இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அதுக்குள்ளாக நான் கர்த்தாவே பலனடையத்தக்கதாக நீர் எனக்கு கிருபைதார் ஆண்டவரே. என்னால் முடியாத ஆண்டவரே, நான் ஒன்று மற்றவன் ஆண்டவரே. ஆனால் உம்மாள் நான் எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளத்தக்கதான பலனையும் சத்துவத்தையும் நீ தருவீர் என்று விசுவாசிக்கிறேன் அப்பா, நம்புறேன் அப்பா. நீர் மட்டுமாக என்னை கரம்பிடித்து வந்திருக்கிறேன், எங்களை கரம்பிடித்து வந்திருக்கிறேன், எங்களுடைய குடும்பங்களை கரம்பிடித்து வந்திருக்கிறேன், எங்களுடைய பிள்ளைகளை கரம்பிடித்து வந்திருக்கிறேன், எங்களுடைய பேர பிள்ளைகளை கரம்பிடித்து வந்திருக்கிறேன், எங்களுடைய திருச்சபையை கரம்பிடித்து வந்திருக்கிறேன்ப்பா. எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் வேலை செய்கின்ற இடத்திலே எங்களுக்கு எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய வல்லக்கரம் எங்களை கர்த்தாவே காத்து வருகிறது. எங்களால் முடியாத ஆண்டவரே புறம் மத்தியிலே ஆண்டவரே உண்மை நாங்கள் பிரதிபலிக்க நீர் எங்களுக்கு இருந்ததாரோம் என்று சொல்லி நம்முடைய இயலாமையை அவர்களை கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதை மேற்கொள்ள சித்தமுள்ளவராக இருக்கின்றார். அடுத்த வசனம் சொல்கிறது, 8வது வசனம், இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை. 38 வருஷமாய் கடந்தவன் அவனுடைய இயலாமையை சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்திரு. விசுவாசத்தோடு எழுந்திருப்பான். முடியுமா? அவன் சொல்லியிருந்த போது என்ன பக்கவாதக்காரன் சொல்றான். 32 வருஷமா எந்திரிக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது. எழுந்திருந்தானே அங்கிட்டு போயிருப்பான்ல, கொஞ்சம் அங்க இருந்தா அந்த 8லாச்சும் வந்து உட்காந்துருப்பான்ல. எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அவனுடைய இதை கண்டு முதலாவது சொல்கிறார், எழுந்திரு. இன்றைக்கு தேவ ஜனமே, நாம் எழுந்து நிற்க வேண்டிய காலம் இது. இதோ நாம் வாழ்ந்து நம்மோடு கூட இருக்க அல்ல, நாம் எழுந்து ஆண்டவருக்காக எழுந்து நிற்க ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் அழைக்கின்றவராக இருக்கின்றார். அன்றைக்கு அவனுடைய இயலாமையை கண்ட கர்த்தர், இன்றைக்கு நம்முடைய இயலாமையை கண்ட கர்த்தர் தான் உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கின்றார். அதற்கு நோக்கம் உண்டு.
எழுந்திரு. அதோடு மட்டுமல்ல, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இதோ நாம் உட்கார்ந்து படுத்து தூங்க நாம் அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமான வீட்டை கொடுத்தார், ஆசீர்வாதமான படுக்கையை கொடுத்தார். நான் உறங்கி ஆண்டவருக்குள்ளாக நான் மகிழ்ந்து வீட்டுக்குள்ளே இருக்கல்ல. நட நட. எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? நான் நடந்து நற்செய்தி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு இலக்கை வைத்திருக்கின்றார். ஏதோ இலக்கை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்கின்ற இலக்கு என்ன? அவருடைய பரலோகத்திலே நீங்கள் நானும் அவரோடு கூட இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு ஜன கூட்டத்தை சொல்லுவாங்களே, வெறுங்கையா போகக்கூடாது, ஒரு இங்கையா போகக்கூடாது. ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்திக் கொண்டு, ஆத்மா ஆதாயம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒரு ஆத்மா என்னால் ரட்சிக்கப்பட்டது என்று சொன்னால் அது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு. நான் ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் போகிற பொழுது அந்த சந்தோஷம் மிகுதியாயிருக்கும். எனவே நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்காக நடந்து, ஏதோ இன்னைக்கு பார்க்குற மக்கள் நடந்து போறாங்க. எதுக்காக? பாவம் புண்ணியம் போகணும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் கல்வாரியிலே தீர்த்து விட்டார். நீங்கள் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம். நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கின்றோம். அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கின்றோம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்யறோம்? நடந்து ஆண்டவரை குறித்து நாம் சொல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். 8ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது அங்கே அந்த வார்த்தைகள் 38 வருஷமாய் பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டிருந்த மனுஷனை குணமாக்கிறது. அதே வார்த்தை தான் இன்றைக்கும் ஆவியானவருமாய் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருந்து வேதத்தை வாசிப்பேன்னு சொன்னால் அந்த வார்த்தை உங்களோடு பேசும். ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஆவியானவர் உங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு போதிப்பார். அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. எனவே நீங்கள் நானும் அதிகாலை வேளையிலே இருந்து ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல்லி அவருடைய சத்தத்திற்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அங்க பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அங்க எத்தனையோ மனிதர் இருந்தாலும் அந்த ஒருவனை சந்தித்தார். அல்லேலூயா. அந்த ஒரு மனிதனாய் நீங்கள் நானும் இருக்க வேண்டும். 31ஆம் தேதி அந்த ஒரு அத்தி மரம், அந்த ஒரு அத்தி மரம் நானா இருக்கணும், நீங்களா இருக்கணும், வரக்கூடிய நாட்களிலே கனி கொடுக்கணும் சொல்லி கேட்டமே சத்தியத்தை இன்றைக்கு பார்க்கின்ற அந்த ஒரு மனிதனை சந்தித்து குணமாக்க அங்கு சென்ற ஆள் இயேசு. அதே இயேசு இன்றைக்கும் நம்முடைய இல்லங்களிலே நமக்கு ஏற்படுகிற எல்லா விளைவுகளையும் நீக்கும்படியாய் நிச்சயமாக கடந்து வருவார். அதை விசுவாசிக்க நீங்கள் நானும் அழைக்கப்படுகிறோம். என்றால் அந்த மனிதன் கேட்டுக்கொள்ளாத போதிலும் அவனுடைய பரிதாப நிலையை அறிந்த தாமே ஆண்டவர் அவனை குணமாக்கினார். நம்ம எவ்வளவா கேட்கிறோம், கொடுக்காம இருப்பாரா? அவன் கேட்கவே இல்லை. நம்முடைய நிலைமை அறிந்து, பரிதாபமான நிலைமை அறிந்து சென்றார் என்று சொன்னால் நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பொழுது வராமல் இருப்பாரா? நம்முடைய பிள்ளைகள் நம்மை கூப்பிடுகிற பொழுது நாம் போகாம இருக்கின்றோமா? அவருடைய தேவைகளை சந்திக்காம இருக்கின்றோமா? அவர்களுடைய காரியங்களை நாம் ஈடுபடாமல் இருக்கின்றோமா? அவர் நம்மை படைத்து பராமரித்து குணம் வைக்கின்ற கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய நிலையை அறிந்திருக்கின்றார். நாம் கூப்பிடுகின்ற பொழுது நம்முடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுப்பார். நாம் எந்த நோயினால் எவ்வளவு காலம் கழிந்து போயிருந்தாலும் கூட ஆண்டவர் குணமாக்குவார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற கர்த்தர். நான் சாட்சியாவே சொன்னேன், 6 மாசத்துக்கு ஒரு தடவை அப்போலோல அட்மிட் ஆகிறவன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அது இல்லை. அவருடைய ப்ரேயர் தான் அதுக்கு சாட்சியா தான். இல்லைன்னா போய் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை போய் 1 வாரம் 3 நாள் 4 நாள் போனாக்கா 5 4 தடவை 5 எடுத்தாச்சு. அவ்வளோ பலவீனப்பட்ட உடம்பு இன்றைக்கு இங்கே வந்து உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றாங்க. சத்தம் போடாதீங்க, முடியலையே. ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தையில ஆண்டவர் அப்படிதான் சொல்லிருக்காரு, உன் வாயிலே என் வார்த்தையை வைப்பேன். தீர்க்கதரிசிகள் சொல்லி நம்ம எரேமியாத்துல நான் சின்ன பையன், நான் உன் வாயிலே உன் வார்த்தையை வைப்பேன். சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, நான் சொல்லுகிற எல்லாவற்றையும் நீ கண்டித்து உணர்த்து. அவர் கொடுக்கின்ற வார்த்தை அப்படின்னா நமக்கு ஜீவன் இருக்க மட்டுமாக ஜீவனுள்ள வார்த்தையை மற்றவர்கள் கேட்கும்படியாய் மற்றவர்களுக்குள்ளாக அதை கிரியை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவர் நம்மை குணமாக்குவார். நம்முடைய நிலைமையை அறிந்திருக்கின்றார். ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற இலக்கை ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். எனவே அந்த நம்பிக்கையை இந்த நாளில் விட்டு விடாதபடி இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஒளி வீசும் ஆண்டை முடித்து இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சாச்சு. இலக்கு என்ன? டெஸ்டினேஷன் தான். எங்க? பரலோகம் தான். பரலோகமே
சொந்தமே. இந்த உலகம் நமக்கு சாஸ்திரம் இல்லை. இந்த உலக வாழ்க்கை ஒரு கூடாரமான வாழ்க்கை. ஆனால் அதற்காக நாம் ஓடுகின்ற பொழுது, ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுப்பார். அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்து ஆண்டவருடைய வருகையை நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இதை பார்க்கின்ற பொழுது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும், மார்க் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அங்கேயும் பார்க்கின்றோம். ஒரு திமிர்வாதக்காரனை நோக்கி என்ன சொல்றாரு? நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்கின்றார்? எந்த செய்தாலும் முன்னுக்கு நிற்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் சொல்லுவாங்கள்ல, வைராக்கியமாய். நம்முடைய முன்னோர்கள் அப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் என்ன இருந்துச்சு? இந்த நகரம் என்ன நகரம்? கோயில் நகரம். அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு அதான் பேரு. பார்க்குறோம்ல எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்களுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நகரத்தில் அன்னைக்கு மிஷனரிகள் வந்து நின்னாங்கன்னா எழுந்து நின்றார்கள் சொன்னால், எழுந்து நிற்க வைத்தது ஆண்டவர். அவர்கள் மூலமாய் இன்றைக்கு திருச்சபை கட்டப்பட்டிருக்கின்றது. அவர்கள் மூலமாய் இன்றைக்கு நீங்கள் நானும் அவருடைய சபையிலே நாம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கின்றோம். எழுந்து நிற்கின்ற பொழுது அது ஒருவேளை நம்முடைய காண முடியாது. ஆண்டவருடைய அன்பு தான். இன்னைக்கு அவங்க எல்லாத்தையும் விட்டு, எல்லாத்தையும் சொந்த தேசத்தை விட்டு, சொத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு இங்கே வந்தாங்க. அந்த நிமித்தமாக எத்தனை பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய நாமத்தை புகழ்கின்ற மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உடனே நாம் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவரை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல எழுந்து நிற்க வேண்டும். அது மட்டுமல்ல, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லிவிடு. படுத்திருப்பது அல்ல, நாம் நடந்து நடந்து ஆண்டவருக்காக. படுக்கை என்பது தெரியும். அது படுத்துட்டோம்னா நல்லா, அதை ஏசி போட்டாச்சுனாங்க நல்ல தூக்கம் வரும். அதுவல்ல வாழ்க்கை, அதுவல்ல வாழ்க்கை. ஆண்டவருடைய வசனத்தை நாம் படுக்கையில் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்தவர்களாய், ஆண்டவரோடு கூட நாம் உறவாடுகின்றவர்களாய். அன்றைக்கு யாக்கோப்பு ராத்திரி இருந்த பொழுது வானத்துக்கும் பூமிக்கு ஏறி மேலே கீழையும் வந்து ஒரு புத்தகத்தை போட்டு கடைசியாக என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விடேன், அதற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். நாம் இருக்கின்ற இடம் பெனியலாய் இருக்க வேண்டும். நாம் படிக்கின்ற இடம் பெனியலாய் இருக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட போராடுகின்றவர்களாய், ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெறும்படியாய் நீங்கள் நானும் அவரை விட்டாதபடி அவரோடு கூட இருக்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும். அதற்காக தான் நாம் படுத்திருந்தாலும் ஆண்டவருக்குள்ளாக நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு 9ஆம் வசனம் சொல்கிறது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஓய்வு நாள் முழுவதும் நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே வருகின்றோம், ஆண்டவரை ஆராதிக்கின்றோம், ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் பெற்றுக்கொண்டு செல்கிறோம். ஆண்டவர் அதற்காகத்தான் ஓய்வு நாளை ஏற்படுத்தினார். ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள். அது கர்த்தருக்கு நாம் அந்த நாளை நாம் செய்ய அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்றைக்கு இருந்த மக்கள் என்ன, ஒரு ஓய்வு நாளில் போய் சுகப்படுத்துறாரு, முறுமுறுத்தாங்க. முறுமுறுக்கிறவங்க முறுமுறுத்துட்டு தான் இருந்தாங்க. அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த பொழுதும் இருந்தது. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கின்றாரோ அவருடைய சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு, ஆண்டவரே இந்த சத்தியம்தான் என்னுடைய காலுக்கு தீபமாக இருக்கின்றது, நான் போகின்ற வழியை நீர் அறிந்திருக்கிறப்பா, நீர் கர்த்தாவே என்னை புடமிட்டு உமக்கென்று என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். யோவான் 9:14 பார்க்கிற பொழுது அங்கும் ஒரு அற்புதம் நடக்குது. குருட வருகிறார், சேர உண்டாக்கி பூசி சிலோவில போய் கழுவுன்னு சொல்றாரு. கழுவுன்னு என்னது வந்து கேட்குறாங்க, யாருன்னு தெரியாது. அதுவும் ஓய்வு நாளில் நடைபெற்றது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? பங்குவது மட்டுமல்ல, ஓய்வு நாளில் ஆண்டவர் எந்த வார்த்தையை கொடுக்கிறாரோ அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுத்தவர்களாய், அன்றைக்கு சேருண்டாக்கின குருடன் சொன்ன பிரகாரம் போய் சீலோவாமலை போய் கழுவினான். சீலோவாமலை அன்னைக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சீலோவாமலை நாங்கள் போய் 40 படி இறங்கி போய் சிலோவாமலை தண்ணி போகுது. உடனே உள்ளே ஜம்ப் பண்ணிவிட்டு நாங்கள் 29 பேரும் எல்லாரும் தண்ணியை எடுத்து கொடுத்துட்டு எல்லாரும் கண்ணில் ஊற்றிக்கிட்டாங்க. வந்த குரூப்பில் நான் உள்ளே ஜம்ப் பண்ணி உள்ளே இறங்கிட்டேன். தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் அங்கே போனால் பார்க்கலாம். அப்படின்னா ஆண்டவர் வார்த்தையை சொல்லுவது மட்டுமல்ல, நம்மை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்வதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த குருடன் ஆயத்தமாக இருந்தான். ஆயத்தமாக இருந்தோடனே போய் கழுவுனா பார்வையும் கிடைந்தது. நம்முடைய பார்வை அடைந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்று ஆண்டவர் இருக்கிறார். சேர் உண்டாக்கி ஆண்டவர் ஒருவேளை நாளில் நமக்கு கொடுப்பார் சொன்னால் நாம் அதை கழுவ எங்கே அனுப்பப்படுகிறோமோ அங்கே அனுப்பி ஆண்டவருக்குள்ளாக பார்வை அடைந்தவர்களாய், ஆண்டவரை மைமைப்படுத்துகிறவர்களாய், ஆண்டவருடைய
திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்து வந்திருக்கின்றார். எனவே இலக்கை நோக்கிய அந்த வியாதியஸ்தன் தங்களுக்கு குணமாக வேண்டும் சொல்லி சொன்னது போல நாம் உன்னுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற கர்த்தர் மத்தியிலே, ஆண்டவரே என்னை நீர் சுஸ்தமாக்கும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறப்பா, என்னுடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர், நான் உமக்குள்ளாக நான் இருக்க நீர் என்னை கணமுன்னும் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய இலக்கை நோக்கி நாம் செல்கிற போது அதை அறிந்த கர்த்தர் எப்படி அவனை வந்து எழுப்பினாரோ, நிற்க வைத்தாரோ, நடக்க வைத்தாரோ, அதே போன்று நம்மையும் நின்று நடந்து ஆண்டவருக்கென்று அரிய பெரிய காரியங்களை செய்ய உங்களுக்கும் எனக்கும் இலக்கை நோக்கி நடக்கின்ற இந்த ஆண்டிலே நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதற்கு நீங்கள் நானும் அர்ப்பணித்தே ஆக வேண்டும். அர்ப்பணிப்பு என்பது மிக மிக அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை முற்றிலுமாக பிதாவின் சித்தத்துக்கு அர்ப்பணித்தார். நம்மை அர்ப்பணிக்கின்ற போதுதான் நமக்கு ஒரு இலக்கை நாம் அடைய முடியும். ஆண்டவர் நமக்கு இலக்கை லகுவாக்கி கொடுப்பார். எனவே அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கூட உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே அவருடைய காரியங்களை அறிந்து கர்த்தாவே நீர் கர்த்தாவை சென்று கர்த்தாவே நீர் அவனை சுகப்படுத்தியது போல இந்த நாளில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறப்பா. உங்களுடைய கண்களுக்கு ஒன்று மறைவானதல்ல. எங்களே கர்த்தாவே உமக்கு ஏற்ற காரியங்களில் நாங்கள் ஈடுபடவும் கர்த்தாவே உமக்கு சாட்சியாய் வாழவும் எங்களை கர்த்தாவே எழுந்து நிற்க நீர் கிருபையாக இருக்கிறப்பா. உமக்கென்று நாங்கள் எழுந்து நின்று கர்த்தாவே நடந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை கர்த்தாவே நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே பிரஸ்தாபப்படுத்த நீங்கள் கிருபையாக இருக்கிறப்பா. அந்த நீர் கர்த்தாவே எங்களுக்கு இலங்கை கர்த்தாவை கொடுக்கின்ற கர்த்தர் அந்த மகனுக்கு கொடுத்த அதே சுகத்தை கர்த்தாவை எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்து கர்த்தாவே எங்களே கர்த்தாவை உமக்கென்று பிரதிஷ்டை பண்ணணுமாய் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தணுமாய் நீர் பேசும் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.